ஓகே கைஸ், ஐ எம் பேக் வித் another வீடியோ. ஸோ இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாப்பி பர்த்டே. எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த இயர் உங்களுக்கு பெரிய இயராக அமைட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 BHK மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆகி 1 day ஆயிடுச்சு. இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே பறந்துப்போ மூவியோட ரிவ்யூ நான் போட்டிருப்பேன். ஐ திங்க்ஸோ போட்டிருப்பேன், ஆல்மோஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 BHK மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஸ்ரீ கணேஷ் அண்ட் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்கு. பறந்து போல அதே சேம் சிச்சுவேஷன் தான், பெரிய நட்சத்திர பட்டாலுமே அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ வித்தவுட் மச் டிலே நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடுவோம். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கேஸ்ட் என்னென்ன பார்த்துருவோம். ஸோ விச் த மூவி ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஸ்ரீ கணேஷ் அண்ட் மெயின் கேஸ்டில் சரத்குமார் இருக்காங்க, சித்தார்த் இருக்காருங்க, தென் தேவயானி, யோகி பாபு, தென் மீதா ரகுநாத், தென் சைத்ரா, அப்படி ஒரு பெரிய ஒரு கேஸ்ட் பட்டாலுமே இந்த மூவியில் நடிச்சிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். என்ன 3 BHK படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அது எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஸோ 3 BHK உண்மையாகவே என்ன ஃபீல் பண்ணிச்சுன்னு நான் உண்மையாக சொல்லிடுறேன். இப்போ தான் படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தேன். ஸோ பறந்துப்போ மார்னிங் 11 பார்த்தேன். ஸோ அந்த வீடியோ நான் சொல்ல முடியல, சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 2 o'clock 2:15 நான் 3 BHK பார்த்தேன். ஸோ சூடோட ரிவ்யூ பண்ணுறேன், அவ்வளோதான். 3 BHK ஒரு நமக்கு தெரியும், நம்ம கண்ட்ரி இல்லைங்க, நம்ம டிஸ்ட்ரிக்ட் இல்லைங்க, நம்ம ஸ்டேட் நமக்கு தெரியும். இந்த சொந்தமாக வீடு இல்லாதவங்களோட சிச்சுவேஷன் அது இந்த படத்தோட மையப்புள்ளி. ஸோ நமக்கு தெரியும், ஒரு 100% இல்லை ஆல்மோஸ்ட் 90% ஆட்களுக்கு சொந்தமாக வீடு இருக்காது. அவங்க ஒரு 2 வீட்லேயோ இல்லைன்னா இப்போ நல்ல வீடு இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்த வழின்னு இருக்கிறதுனா நிறைய வாட்டி நிறைய வீடு மாறி நிறைய வீடு ரெண்டு கொடுத்து அப்படி தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாரும் மனசுலேயே இருக்கும் ஒரு சொந்த வீடு வாங்கணும், அது அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீமாகவே இருக்கும். ஸோ அந்த ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகுதா ஆகலையா, அதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது, அதுதான் இந்த படத்தோட மெயின் கான்செப்டே. ஸோ இது எல்லாருக்குமே ரிலேட்டபிள் ஆகுமா கேட்டால் உண்மையாக தெரியாது. பிகாஸ் சொந்தமாக வீடு இருக்கவங்களுக்கு இந்த படம் உண்மையாகவுமே ஒரு ரிலேட்டபிளான கான்செப்டே இல்லை. பட் சொந்தமாக வீடு இல்லாதவங்களுக்கு இந்த படம் உண்மையாலுமே ஒரு ட்ரீட். அவங்கள அழுதுருவாங்க, உண்மை சொல்லணும். இந்த படம் பார்த்தா அவங்கள அழுதுருவாங்க. நானே மோஸ்ட் ஆஃப் சீன்ஸில் சின்னதாக கண்ணீர் வந்துருச்சு. ஸோ உண்மை சொல்லணும்னா, பட் இந்த படம் சொந்தமாக வீட்டில் ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலிக்கு இந்த படம் டெடிக்கேட்டட் தான். உண்மையை சொல்லணும், டெடிக்கேட்டட் தான். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு படம் எப்படிப்பா இருக்குது, அது இங்கே யாரும் என்னதான் சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்லுவீங்க. ஸோ படம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ஹையில் போகுது, இன்ட்ரோல் போடுறாங்க, அது வர ஓகே இல்லை, படம் ஒரு ரேஞ்சில் நிற்குது. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது, போய்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு 2.5 hours படம் தான். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் லிட்டில் பிட் லெங்க்தியாக இருந்துச்சு. அது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஐ திங்க் ஸோ ஒரு மணிக்கு 1 hour தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படி தோணுச்சா இல்லை படமே அப்படி வந்திருக்குதான்னு உண்மையில எனக்கு தெரியல. ஸ்க்ரீன் பிளே எங்கேயாச்சும் கோட்டை விட்டுட்டாங்களான்னு உண்மையில எனக்கு தெரியல. பட் இதுதான் உண்மை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப். பட் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா பாசிட்டிவ் ஏன்னு சொன்னால் சரத்குமார், சித்தார்த் அண்ட் மீதா ரகுநாத், இவங்க தான் 3 பாசிட்டிவ்ஸ் ஆஃப் திஸ் இந்த படத்துலேயே. இவங்க தான் மெயின் 3 பாசிட்டிவ்ஸ். அவங்க கேரக்டர் டெவலப்மெண்ட், அவங்களோட எமோஷன்ஸ் கன்வே பண்ணுற விதம், அப்படி எல்லாத்துலேயுமே அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க. மீன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி சீன் அந்த எமோஷன்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு இவங்க நல்லாவே ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப்லாம் மீதா ரகுநாத்துக்கு ஒரு ஹை சீன் இருக்குங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்களோட ஆக்டிங் ஸ்ட்ரென்த், அவங்க இதுக்கு முன்னாடி குட் நைட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி முதலந்தி முடிவுந்தி. ஸோ அந்த 2 படத்தோட எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். அந்த ஒரு சீன் இருக்குது. அதெல்லாம் உண்மை சொல்லணும்னா அது எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. உண்மையை சொல்லணும்னா அப்படி இருந்துச்சு அந்த சீன். அண்ட் சித்தார்த்தோட அந்த எமோஷன்ஸ் கன்வே பண்ணுற விதம், அந்த ஃபஸ்ட்ரேஷன்ஸ் காணிக்கிற விதம், அந்த ஆங்கர்னஸ், டிப்ரெஷன், ஒன்றுமே ஆக முடியலேன்னு இருக்கிற ஸ்டேஜெல்லாம் வரும்.
அது எல்லாமே சூப்பராக சித்தார்த் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. உண்மையை சொல்லணும்னா அந்த சீன்ஸ் எல்லாமே இவர் கொடுக்குற அந்த ஒரு எமோஷன் நமக்கும் கன்வே ஆகுது. ஸோ நம்மளும் இப்படி தான் இருக்குமா, இல்லை நமக்கும் இப்படி தான் நடக்குதாங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்மளை கொண்டு வராரு உண்மையை சொல்லணும் சித்தார்த். அண்ட் சரத்குமார் அப்பாவை இந்த படத்தில் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி சூப்பராக அவங்க கொடுத்த ரோலாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ரியலி ஒரு அப்பா எப்படி இருப்பாரோ அது மாதிரி தான் இதில். மீன்ஸ் நமக்கு தெரியும், நமக்கே ஒரு நிறைய சீன்ஸ் நமக்கு புரியும். ஸோ இவர் பண்ணுறது சரிதானா, அப்பாவாக பண்ணிக்கிற கேரக்டர் பண்ணுறது சரிதானா, இல்லை மக்களுக்காக எல்லாம் பண்ணுறன்னு சொல்லிட்டு தப்பான முடிவுகள் எடுத்துகிட்டு இருக்காராங்கிற ஒரு பாயிண்ட் உள்பட நமக்கு வந்துடும். ஸோ அப்போ அதெல்லாம் கிளியர் பண்ணி கிளைமேக்ஸில் ஒரு சூப்பர் எண்டிங் கொடுத்து முடிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் தேவயானி ஆல்சோ டு அ கிரேட் ஜாப் இன் திஸ் மூவி. இதுதான் மெயினாக பாசிட்டிவ்ஸ். அண்ட் பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த மூவி கூட இப்போ நான் சொன்னேன்ல பறந்து போகும் அதே மூவி இந்த மூவி பார்க்கும்போது ரெண்டுமே அந்த சாங்ஸ் எல்லாம் படத்து கூட ட்ராவல் ஆகுது. அது செப்பரேட்டாக ஒரு ஸ்டேஜ் கட்டியோ அப்படி ஒன்றும் வைக்காமல், ஒரு செட் போட்டோ அப்படி ஒன்றும் வைக்காமல் படத்து கூட ட்ராவல் ஆகிற மாதிரி ரெண்டு படத்துலையுமே சாங்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இந்த படத்துக்கெல்லாம் இப்படித்த சாங்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தம் வேணும், அப்படி தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஃபீல் குட் மூவிஸோட சாங்ஸ் எல்லாமே ஃபீல் குட் மூவிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தா அந்த படத்துலையுமே சாங்ஸ் எல்லாம் அந்த படத்துக்கூடயே ட்ராவல் ஆகும். அந்த சாங் ஈச் அண்ட் எவ்ரி சாங் அப்போ நடக்கிற சுச்சுவேஷனோட அப்போ நடக்கிற சீனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரெண்டு படத்தில் இருந்துச்சு, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ரெண்டு படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த மெயின் திங் இந்த சாங்ஸோட பிளேஸ்மெண்ட்ஸும் சாங்ஸோட சினாரியும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் நெகட்டிவ்ஸ்ன்னு தான் சொன்ன மாதிரி தான் லிட்டில் பிட் லெங்க்தி வெட்டிஸ். உண்மையை சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேக்காக போச்சு, இப்படி இழுத்துட்டே போயிருந்தாங்க. ஒரு சமயம் ஒரு கட்டத்தில் படம் இன்னும் முடியலையாடா அப்படி ஒரு கட்டம் வந்துருச்சு. பட் அது ஸ்டோரி எஃபெக்ட் பண்ணுறதா கேட்டால் இல்லை. பட் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் இப்படியே போகும்போது என்னடா நடக்குதுங்கிற ஒரு ஃபீல் உண்மையாக கொண்டு வருது. பட் அது படத்தை எஃபெக்ட் பண்ணுறதா கேட்டால் உண்மையாகவே இல்லை. பட் இதையும் கூட இப்போ அவங்க பார்த்துருக்கலாமோ, ஸ்க்ரீன் பிளே எங்கேயோ சின்னதாக போட்டு விட்டுருக்காங்க. பட் அதுவும் கூட பிடிச்சிருந்தா இந்த படம் வேறு லெவலில் வந்திருக்குன்னு தான் உண்மையாக சொல்கிறதுக்கு இருக்குது. டெக்னிக்கல் சைடு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர், லைட்னிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒன்றும் ஒரு குத்தம் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் ஸ்ரீ கணேஷோட பர்ஸ்பெக்டிவ் சூப்பராக இருந்துச்சு இந்த மூவியில். மீன்ஸ் நிறைய சுச்சுவேஷன் வந்துடும். இவங்க வீடு நம்ம இதில் எப்படின்னா நிறைய சுச்சுவேஷன் வரும். இவங்க வீடு வாங்கிடுவாங்க நம்ம நினச்சிருவோம். பட் அந்த டைம்ல எல்லாம் ஒரு பிரச்சனை வந்து அது இல்லாமாக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க திக் பண்ண ரைட் பண்ண இன்ஸ்கிரிப்ட்லேயே அந்த இடங்களையும் சூப்பராக எழுதியிருந்தார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மூவியில். அவரெல்லாம் சொல்லணும்னா ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவி. இந்த இயரே ஃபீல் குட் மூவியால் நிறைஞ்சிருக்கு. உண்மையாக சொல்லணும்னா தமிழ் மூவிஸ் இப்படி வர்றது ரொம்ப கம்மியாக தான் இப்படி வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் நவ் தமிழ் இண்டஸ்ட்ரி டேக்கன் மோர் அண்ட் மோர் ஃபீல் குட் மூவிஸ். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படி இன்னும் நிறைய ஃபீல் குட் மூவிஸ் வரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஜூலை 10th ஃப்ரீடம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்டர் டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமாரோட அடுத்த படம். அது ரொம்பவே ரக்கட்டாக வைலன்ஸாக இருக்குது, ரோவாக இருக்குது. அதுக்கு நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜூலை 10th பார்ப்போம். ஸோ பறந்து போ அண்ட் 3 BHK 2 மூவிஸ், 2 படமே இங்கே ரிலீஸ் ஆச்சு கேரளாவில். அதனால தான் போய் பார்க்க முடிஞ்சு. எனக்கு ஃபீனிக்ஸ் என்னால் பார்க்க முடியல. பட் பார்ப்போம், ரிலீஸ் ஆச்சுன்னா போய் அதுக்கு ஒரு ரிவ்யூ போடுவேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். 3 BHK அண்ட் பறந்து போ ரெண்டுமே செம்மையான ஃபீல் குட் மூவி. பட் எனக்கு சொல்லலை, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பிள்ளைங்க கிளிக் பண்ணி அதில் ஆல் கிளிக் பண்ண தான் என்னோட வீடியோஸ் அப்படி உங்களுக்கு அப்போவே வரும். ஸோ வீണ്ടുம் சந்திப்போம். ஸ்டே சூன். லவ் யூ ஆல் கைஸ்.